ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். அமிர்த வேலை நேரம் பிரபுவினுடைய சந்திப்பிற்கான மிக அழகான நேரமாகும். எனவேதான் இந்த நேரத்தை அமிர்த வேலை என கூறப்படுகின்றது. ஏனென்றால் இந்த அதிகாலையில் மனதை ஞான அமிர்தத்தினால் நாம் நிறைத்து விடுகின்றோம். இதற்கு மற்றொரு பெயர் பிரம்ம முகூர்த்தமாகும். இது பிரம்ம லோகத்தில் நமது புத்தியை பரமபிதா சிவ தந்தையிடம் நிலைத்திருக்கச் செய்வதற்கான நேரம் அல்லது முகூர்த்தம் என்று கூறலாம். அப்போது 3 உலகங்களை நாம் சுற்றி வரலாம். அமிர்த வேலை நேரத்திற்கு முழுமையான மகத்துவம் கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து பாபா மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். அமிர்த வேலை நேரத்தை ஆனந்தம் மிக்கதாக, சுகம் நிறைந்ததாக ஆக்குகின்றீர்கள் என்றால் அவர்களை என்னவென்று கூறுவது? அதிகாலை எழுந்து பாபாவிற்கு குட் மார்னிங் கூறி அவர் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றாரோ அந்த பிராப்திகளுக்காக பாபாவிற்கு நாம் உண்மையான உள்ளத்துடன், திறந்த மனதுடன் நன்றி கூற வேண்டும். ஆனந்தத்தினால், மகிழ்ச்சியினால் தனது மனதை நிறைத்து கொள்வோம். ஹே பிராணேஸ்வர், நீங்கள் எனக்கு உயிர் தானம் கொடுத்துள்ளீர்கள். ஞான ரத்தினங்களை வழங்கியுள்ளீர்கள். சத்திய ஞானம் கொடுத்துள்ளீர்கள். எனது ஜென்ம ஜென்மத்திற்கான சத்தியத்தினுடைய தேடல் முடிந்துவிட்டது. உங்களுக்கு அநேக நன்றிகள். ஹே சர்வசக்திவான், நீங்கள் பரம சத்குரு ஆகி எனக்கு துணையாளர் ஆகியுள்ளீர்கள். எனது வாழ்க்கை என்ற படகோட்டி ஆகியுள்ளீர்கள். நீங்கள் எனக்கு வரதானம் கொடுத்துள்ளீர்கள். சக்திகளினால் என்னை அலங்காரம் செய்துள்ளீர்கள். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் பாபா. உங்களை அடைந்து நான் மிக சுகம் நிறைந்தவனாக ஆகிவிட்டேன். பாபாவிற்கு அதிகாலையிலேயே நன்றி கூறும்போது நமது மனம் அன்பினால் நிறைந்துவிடும். பாபாவிற்கு நாம் மிக நெருக்கத்தில் இருக்கின்றோம் என்ற அனுபவம் ஏற்படும். அதன் கூடவே 3 புள்ளிகளுடைய நினைவை நாம் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்வோம். பாபா மிக சூட்சுமமான புள்ளி சுரூபமாக இருக்கின்றார். நான் ஆத்மா அதி சூட்சும ஜோதி புள்ளி சுரூபமாக இருக்கின்றேன். இந்த டிராமா என்ற மிக அழகான ஞானம் பாபா கொடுத்துள்ளார். இதை நினைவு செய்து நாம் தனது உள்ளத்தை அமைதியானதாக, அதாவது சங்கல்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றோம். இந்த 3 புள்ளிகளின் நினைவை நாம் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்வோம். ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதன் மூலம் கூட நமது அனைத்து சங்கல்பங்களும் சாந்தியாகிவிடுகின்றது. சிவபாபா மகா ஜோதி சூட்சுமத்திலும் சூட்சுமமானவர். அவர் மீது புத்தியை நிலைத்திருக்கச் செய்வதன் மூலம் மனம் முழுமையான சாந்தியாகி விடுகின்றது. தினமும் அதிகாலை தன்னை நினைவு சுரூபமாக ஆக்கிக் கொள்வது சிரேஷ்ட ஸ்திதியை உருவாக்குவதற்கான சர்வோத்தம உபாயம் ஆகும். யார் தனது ஸ்திதியை சிரேஷ்டமாக்க முடிவதில்லை, அவர்கள் இந்த நினைவு சுரூபம் ஆகுவதன் மூலம் தனக்குத்தானே நினைவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தனது 5 சுரூபத்தினுடைய நினைவை ஏற்படுத்தி கொள்வோம். இதுவே மிக உயர்ந்த சரளமான வழியாகும். 5 முறை தனக்குத்தானே நினைவை ஏற்படுத்தி கொள்வோம். நான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா. இது எனது தேவதா சுரூபம். எதிர்காலத்தில் நான் அடைய போகின்ற சுரூபம். எனது பரம பூஜ்ய சுரூபம். அந்த பவித்ர சுரூபத்தினால் பக்தியில் எனது மூர்த்தியை பார்த்த உடனேயே அனைவரும் சுகமானவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அவர்களது மன விருப்பங்கள் பூர்த்தி அடைந்து விடுகின்றது. இப்போது நான் சிரேஷ்டமான பிராமணன். தனது ஸ்வமானங்களை நினைவு செய்வோம். பாபா என்னை என்னவாக ஆக்கிவிட்டார். இப்போது நான் ஃபரிஸ்தாவாக ஆக வேண்டும். தனது ஃபரிஸ்தா சுரூபத்தை பாருங்கள். நான்
பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா பிரகாச சரீரத்தில் வீற்றிருக்கின்றேன். தாமரை ஆசனத்தில் வீற்றிருக்கின்றேன். தனது உள்ளத்தை தினமும் அதிகாலை சாந்தியாக்கி விடுகின்றது இந்த 5 சுரூபத்தின் நினைவு. ஞானபலம் ஸ்வமானுடைய பலத்தினால் நம்மை நிறைத்துவிடும் இந்த 5 சுரூபத்தினுடைய நினைவு. எந்தளவு நாம் சிரேஷ்ட நினைவில் இருக்கின்றோம் அந்த அளவு நமக்குள் சக்தி வந்து விடுகின்றது. இன்றைய முழு நாளும் இந்த 5 சுரூபத்தின் பயிற்சியை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்வோம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 1 நிமிடத்திற்கு இந்த பயிற்சி செய்து தன்னை ஆனந்தத்தினால் நிறைத்து கொள்வோம். ஓம் சாந்தி.